100 சவரன் 200 சவரன் காணாம போயிடுச்சு, கொள்ள போயிடுச்சுன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட கண்டுக்காமல் இருக்கிற போலீஸ் ஒரு 10 சவரன் நகைக்காக ஏன் இந்த ஓட்டம் ஓடுறாங்க? நீங்களும் நானும் 10 சவரன் நகை காணாம போச்சுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆக்ஷன் எடுப்பாங்களா? ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? வீட்டில் எங்கேயாச்சும் மறந்து வச்சிருப்ப, நல்லா தேடிப்பாரு, கிடைக்கலாம் 2 நாள் கழிச்சு வா. இல்லாட்டி உன்னை யார் நகையில் எடுத்துகிட்டு கோயில் போக சொன்னா அப்படின்பாங்க. அதுவும் இல்லாட்டி அந்த நகைக்கு நீ தான் ஓனருங்கிறதுக்கு அத்தாட்சியா அந்த நகையோட பில்லை எடுத்துகிட்டு வான்னு. அப்படி நகையோட பில்லையும் கையில் எடுத்துக்கூடிய போலீஸில் கொடுத்து எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொன்னால், எஃப்ஐஆர்லாம் வேணாம் சார், கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்லாம் போய் கைக்கு நகை வரத்துக்கு வருஷ கணக்காகும், நீங்கள் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்வாங்க. அப்படியே மொனக்கல்ல எல்லாருக்கும் டீ சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு 2 பண்டில் பேப்பர் கொடுத்து விட சொல்லுப்பானுவானுங்க. அப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒருத்தன் கேஸ் மட்டுமா இங்கே இருக்குது, அதெல்லாம் விசாரிச்சு தான் இருக்கும், கிடைச்ச உடனே சொல்லி விட்றோம் அப்படின்பானுங்க. இப்படியே மாத கணக்கில் இழுத்து அடிச்சா ஒரு கடத்தில் நீங்களும் வேலைக்குன்னா போகணும்ல, அதுக்கப்புறம் இந்த அலைச்சல்லாம் வேணாம்ப்பான்னு சொல்லிட்டு இந்த போய் விசாரிக்கிறது நீங்களும் விட்டுருவீங்க. இப்படி தான் பல கேஸ் விசாரிக்காமலே முடிஞ்சு போயிடுது.